இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம சம்மருக்கு ஒரு ஜூஸ் போட்டு காமிச்சிட்டே இருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கத்தாழையில ஒரு ஜூஸ் போட போறோம். கத்தாழை ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எப்படி போட போறோம்னு வாங்க பார்க்கலாம். கத்தாழை நான் ஒரு 3 இது வெட்டி நல்லா இந்த தோலெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த கத்தாழை ஒரு 6 தடையாவது கழுவணும். இது நல்லா வாஷ் பண்ணணும். இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன கோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு இஞ்சி ஒரு 3 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையானாலும் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ போட்டு நம்ம அரைக்க போறோம். இப்போ நான் கத்தாழை போட்டுக்கிறேன். ஒரு 3 பீஸ் இஞ்சி போட்டுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி அந்த டேஸ்ட்டுக்கு. தயிர் 1 கப்பு. நம்ம இதை அரைச்சிட்டு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கிறோம். மோர் பண்ணுறோம் இல்லையா, தேவையானாலும் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான். இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுறோம். இப்போ நம்ம கத்தாழை மோர் நல்லா அடித்து வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா தண்ணி இன்னும் கூட நம்ம தண்ணி இதுக்கு சேர்க்கணும். நல்லா அரைச்சிட்டோம். இது வடிகட்டெல்லாம் கூடாது, அப்படியே தான் குடிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே. கத்தாழை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. கத்தாழை ஜூஸ்னே சொல்ல முடியாது. அது நம்ம தயிர்லாம் போட்டு இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணுறது தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறது. நம்ம தோட்டத்தில் நான் ஒரு கத்தாழை செடி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொண்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ஒரு 2 போட்டு கூட 1 கப்பு தயிர் போட்டு அரைச்சி போடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம குடல் புண்ணுக்கு, அல்சருக்கு, நம்ம வயிறு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எளிமையான ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாமே உங்களுக்கு வீட்டிலேருந்து பொருள் வச்சு போடுற மாதிரி நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.